Hi friends, welcome to Active Herbals. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் வளரக்கூடிய ஒரு தோட்ட மூலிகையோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த மூலிகை, அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே நம்மளோட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டோட இந்திய நாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மட்டும்தான் நமக்கு அதிக அளவிலான மூலிகைகள் வளருது. அப்படி வளரக்கூடிய மூலிகைகள் இன்னமும் கூட நமக்கு யாருக்குமே அதோட பயன்கள் என்ன, அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரியாமலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை பற்றி தான் நான் இதில் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி தான். நார்மலாகவே கற்பூரவள்ளியே எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சிருச்சு, ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கற்பூரவள்ளி யூஸ் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கற்பூரவள்ளியோட பயன்கள் அதோட முடியறது கிடையாது. இதுக்கு நிறைய யூசேஜும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் நம்மளோட வீட்டு வாசலில் இந்த கற்பூரவள்ளியையும் துளசியும் வச்சு வளர்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே ஒரு அருமையான கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் கற்ப மூலிகைகளில் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த கற்பூரவள்ளி தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 4 கற்பூரவள்ளி இலை வீதம் நீங்கள் பச்சையாகவோ அல்லது அதை உலர வச்சோ சாப்பிட்றதுனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பெரிய பெரிய நோய்கள் வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இதில் அதிக அளவில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் கே. விட்டமின் கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபுட்லேருந்து அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த விட்டமின் கே நமக்கு இந்த கற்பூரவள்ளி மூலமாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் B6. அப்புறம் தினமும் ஒரு 4 இலை வீதம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பச்சையாகவே மென்று சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஃபீவர் வரும். ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்ச்னால் கூட அவங்களுக்கு டக்குன்னு சொல்லி பிடிச்சிரும். ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்களுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இந்த சிக்காகிற விஷயமே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெமடி தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே நம்மளோட இதய நலத்தை ரொம்பவே அருமையாக பராமரிக்கும். தமனிகளில் கால்சியம் சேர்றதை இது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிக அளவில் இருக்கும். அவங்க கற்பூரவள்ளியை தினமும் காலையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப ரொம்ப அருமையாக கம்மியாகி வரும். எந்த ஸ்ட்ரகிளுமே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனைகள் வரும். கிளைமேட் சேஞ்ச்னால் ஃபீவர், கோல்டு அது மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். லைட்டாக சாப்பிட்றது அப்படிங்கிறதே இப்போலாம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? யாருமே இப்போது கரெக்டாக அந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஏராளமான பேருக்கு இந்த செரிமான கோளாறு இருக்கும். இந்த கற்பூரவள்ளியில் தைமோன் அப்படிங்கிற காம்பனண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை ரொம்பவே அருமையாக பராமரிக்கும். சூப்பராக உங்களுக்கு செரிமானமாகி வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். நிறைய பேருக்கு சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கற்பூரவள்ளி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஞாபகம் வர்றது சளி, இருமல், கோல்டு, சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ரொம்பவே அருமையான ரெமடிங்க. நீங்கள் இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சூப்பராக சரியாகி வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூக்கு அடைப்பு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 4 கற்பூரவள்ளி இலைகளை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கசக்கி அதோட சாறு எடுத்து நீங்கள் மூக்கில் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் ஊற்றுறீங்க அப்படின்னா மூக்கு அடைப்பு சூப்பராக கிளியர் ஆகி வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொண்டை பயங்கரமாக கட்டியிருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாது, பேசினா கூட வலிக்கும், எச்சும் முழுங்கினா கூட வலிக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட் ரெமடி அப்படின்னு சொல்ல போனால் இந்த கற்பூரவள்ளி தான். அதே மாதிரி கற்பூரவள்ளி சாறு எடுத்து தொண்டையில் நல்லா படுற மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்டை கட்டியெல்லாம் சூப்பராக சரியாகி வரும். நெக்ஸ்ட் என்ன, இந்த கற்பூரவள்ளி அதுக்கு அடுத்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். இந்த சொறி, சிரங்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த கற்பூரவள்ளியை பயன்படுத்தலாம் தாராளமாக. என்னென்னா இதோட சாறு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அது நல்லா உலர்ந்த அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, பெண்களுக்கு பாருங்கள்
முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குனாலோ ரொம்பவே டல் ஸ்கின்னாக இருக்குனாலோ அவங்க வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். சாறு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாலே சூப்பரான ரெமடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கற்பூரவள்ளி இலைகள் நம்மளோட எலும்புகளோட ஆரோக்கியத்தையுமே ரொம்பவே அருமையாக பராமரிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட நோய். இது வந்துச்சு அப்படின்னா எலும்புகளில் தேய்மானம் வந்து ஏற்படும். எலும்பு தேய்மானம் ஏற்பட்டாலே தாங்க முடியாத வலி வந்து வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ரொம்பவே எளிதாக வந்து எதிர்கொள்ளலாம். அதுக்கு ஒரு அருமையான ரெமடி தான் இந்த கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளிகளால் வந்து செய்யப்பட்ட தைலங்கள் வந்து விற்குது. அதை வந்து நீங்கள் எந்த இடங்களில் வலி ஏற்படுதோ தேய்மானம் ஏற்படுதோ அந்த இடத்த நீங்கள் தேய்க்கிறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நிவாரணியாக இது பயன்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சர். இப்போ வந்து கேன்சருங்கிறது ரொம்பவே சகஜமாக கேள்விப்படுற ஒரு விஷயமா வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி கேள்விப்படுற புற்றுநோய்களில் ரொம்பவே பரிச்சயமானது செஸ்ட் கேன்சராக இருக்குது, மார்பக புற்றுநோயாக இருக்குது. இதுக்குமே கூட இது ஒரு அருமையான ரெமடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் omega-3 மற்றும் omega-6 அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. இது ரொம்பவே எளிதாக கேன்சர் செல்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் டெப்ரெஷனுங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் டெப்ரெஷன். எதுக்கு எடுத்தாலும் எதாச்சும் யோசிச்சு அது ஒரு மாதிரி ஒரு மன கஷ்டத்தையும் வந்து கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. டெப்ரெஷன் வந்துட்டாலே பாதி பேர் வந்து தூங்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமையான ரெமடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல்லு. அந்த இலையோட ஸ்மெல்லை மட்டும் நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து அமைதிப்படுத்தும். நீங்கள் டெப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்போட அளவையும் சுத்திகரித்து சிறுநீராக வெளியேற்றுறதுக்கும் இது வந்து ஒரு அருமையான ரெமடியாக பயன்படும். நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது நீங்கள் பயன்படுத்தலாம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இது அருமையான ரெமடியாக அமையும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் மாதிரியான பெரிய பெரிய நோய்களுக்குமே இது ஒரு அருமையான ரெமடினே சொல்லலாம். இந்த மாதிரியான நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் நம்மளோட வீட்டு தோட்டத்திலே இருக்குது. அதோட அருமை தெரியாமல் தான் நம்ம இன்னமும் வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாமே நம்ம தினமும் ஒரு ரொட்டீனான ஒரு ஃபுட்டை நம்ம சேர்த்துக்கிட்டாலே நமக்கு வரக்கூடிய பாதி பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.